வாழ்க்கையில் எந்த முயற்சியும் பலன் தராமல் பிரச்சனைகள் தொடர்ந்தால் மனிதன் இறுதியில் சரணடைவது தெய்வத்திடமே. அப்படிப்பட்ட தருணங்களில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவது சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. குடும்ப சிக்கல்கள், தொழில் தடைகள், மனக்குழப்பம், பிள்ளைகளின் நடத்தை போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக விநாயகருக்கு மஞ்சள் பூசி தேங்காய் வைக்கும் வழிபாடு மிகுந்த சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது. விநாயகரின் அருள் இருந்தால் தடைகள் விலகி வெற்றியின் பாதை திறக்கும் என்பது ஆன்மீக உண்மை. இந்த பரிகாரத்தை எந்த நாளிலும் செய்யலாம். ஆனால் சந்திராஷ்டமம் இல்லாத நாளை தேர்வு செய்வது அவசியம். வழிபாட்டிற்கு முன்தினமே நல்ல தேங்காய் வாங்கி அதன் குடுமியை நீக்கி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். மஞ்சளில் பன்னீர் கலந்து அந்த தேங்காயின் மீது முழுவதுமாக பூசி பூஜை அறையில் வைக்க வேண்டும். மறுநாள் காலை குளித்து தூய்மையோடு விநாயகர் கோயிலுக்கு சென்று மலர்கள் அல்லது அருகம்புல் சாத்தி தீபம் ஏற்றி மஞ்சள் தேங்காயை இரு கைகளாலும் பிடித்து 3 முறை வலம் வர வேண்டும். வலம் வந்த பின் மனதில் ஒரு வேண்டுதலை மட்டும் நினைத்து அந்த தேங்காயை விநாயகரின் பாதத்தில் வைத்து சிதறு தேங்காயாக உடைக்க வேண்டும். ஒரு வேண்டுதலுக்கு ஒரு தேங்காய் என்பதே விதி. தேங்காய் சிவ அம்சமாகவும் மஞ்சள் பூசப்பட்டதால் சக்தி அம்சமாகவும் மாறி அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தை நினைவூட்டுகிறது. புதன்கிழமை மாலை தேங்காய் வாங்கி மறுநாள் அதிகாலையில் இந்த வழிபாட்டை தொடர்ந்து 14 வாரங்கள் செய்தால் தீராத வினைகளும் கரைந்து வாழ்க்கையில் அமைதியும் அருளும் நிலை பெறும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை.